ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புல்சாவை பற்றி பார்க்க போகிறோம். பம்ப்கின் புல்சா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதனோட பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா பம்ப்கின்னு. மாடல் பார்த்திங்கன்னா 33321. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டீலுங்க. இந்த புல்சாவோட அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டீலுங்க. கிரிப்புக்கு நல்ல கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க அந்த புல்சா. நல்ல ஒரு பேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. டைட்டான பேக்கிங் போட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்ல பக்காவாக பேக்கிங் போட்டிருக்குறாங்க. இது வச்சிடலாம். இது அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 9 inch ஆல் பர்பஸ் கார்பென்ட்ரி புல்சா இதுங்க. புல் டு கட் ஆக்ஷன் ஸ்டாப்ஸ் த bending and buckling of conventional push saws. Cut easier, faster, cleaner than conventional push saws. Tooth blade designs cuts on the pull stroke and cleans debris on the push stroke. Triple edge teeth with a minimal set gives effortless cutting action. Smooth sanded finish on any wood or laminate. Impulse hardened SK5 blade holds a sharp edge longer. Cut on pull stroke vice push stroke. Pulsa blade is much thinner and flexible. இதனோட இது எப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. 9 inch புல்சா ரொம்ப தின்னாக இருக்குன்னு போட்டிருக்குறாங்க. அப்புறம் SK5 அந்த இது கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது போட்டிருக்குறாங்க. அப்புறம் இதனோட கட்டு எப்படி இருக்குன்னு போட்டிருக்குறாங்க. வெரி நேரோ அக்யூரேட் கர்வ், very smooth, cuts very quickly, flexible saw blade. இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளானு போட்டிருக்காங்க. கட்ஸ் எனி wood, wide variety of from dimensional lumber, treated lumber, drywall, ABS and PVC pipes, plywood extra. plywood, PVC பைப்பு, ABS பைப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லம்பரு, அப்புறம் பாம்பு எல்லாமே கட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஃபார் மாடல் PTT PS 9517 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அக்குரேட் கர்வ் மேக்ஸ் கட் ஈஸி அண்ட் வெண்டர் ஃப்ளஷ் கட்டிங். ரிமூவபிள் ரீப்ளேஸபிள். இந்த சா பிளேடு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் கன்வீனியன்ட் டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸின்னு போட்டிருக்காங்க. ஈஸிலி ஸ்டோர்ட் இன் டூல் பாக்ஸில் கூட நம்ம பார்ட்டாக கழட்டி இதை வச்சுக்கலாம் போட்டிருக்காங்க. பை ரிமூவ் ஆஃப் த ஹேண்டிலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில்குள்ளே வச்சுக்கலாம் போட்டிருக்காங்க. இது ஒரு பம்ப்கின் பிராண்டு. பெரும்பாலும் பம்ப்கின் பிராண்டை தான் இப்போ ரீசெண்டாக எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா தான் இருக்குது. இந்த பிளேடு கூட நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. டீத்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறது கார்டு கொடுத்துருக்காங்க. இதாங்க அதனோட லாக்கு. இது என்ன பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. அன்லாக் வந்து லெஃப்ட் சைடில் திருப்பணும், லாக் வந்து ரைட் சைடு திருப்பணும். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், வந்துருச்சு பிளேடு. செப்பரேட்டாக பிளேடை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள் தாங்க. எப்படி வேணாலும் வளைச்சி இப்படி கூட கட் பண்ணிக்கலாம். டீத்து பாருங்கள், நம்ம ஷார்க்குக்கு இருக்கிற மாதிரி டீத்து இப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது ஏன் புல்சா அப்படின்னா, நம்ம
அப்படி ஃப்ரண்ட்டில் விட்டு இப்படி இழுக்கும் போது அது கட் பண்ணும். இப்படி போட்டு இப்படி புல் பண்ணும்போது அது கட்டிங் பண்ணும். அதுக்கு தான் அதுக்கு பேர் புல்ஸா. இதில் வந்து அதனோட இது கொடுத்துருக்குறாங்க, சூப்பர் ஃபைன் கட் SK5 ஜப்பானீஸ் டெக்னாலஜி. ஆமாம், ட்ரிபிள் எட்ஜ் டீத் வந்து ட்ரிபிள் எட்ஜ் டீத்துன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்குது டீத்து பாருங்கள். இது கிட்டத்தட்ட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டீத் இருக்கும் போல், 150 டீத்து இருக்கும் போல் தெரியுது. குவாலிட்டி நல்லா இருக்குது. அதனோட ஹார்டண்டு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கான் ஹார்னஸ் வந்து 50-53 HRC. டீத்து ஹார்டண்டு பார்த்தீங்கன்னா 64-67 HRC. அந்த ஹார்டண்டு ஸ்டீலோட ரேஷியோ. சரி, இது மாட்டிட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுதுன்னு. உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு உங்களுக்கு டைட்டுக்கு வந்து நல்ல அந்த க்ரிப்பு மாதிரி பிடிக்கிறதுக்கு அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக பண்ணுறதுக்கு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுலேயும் ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லா பிடிக்கிறதுக்கு. அப்படி நம்ம தொங்க போடுறதுக்கு நடுவில் ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. க்ரிப்பாக இருக்குது, உங்களுக்கு ஸ்லிப்பாக ஆகாது, நல்ல க்ரிப்பாக இருக்குது. இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் பாட்டாக கலட்டி சும்மா நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட போட்டுட்டு போயிடலாம். இவ்வளோதான். மொத்தமாகவே என்ன ஒரு 10 inches அவ்வளோதான் இதனோட இது இருக்குது. ஆனால் ஆக்ஸா பிளேட், இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடை அப்படி நம்ம ஹேண்ட்பேக்லேயோ டூல்ஸ் பேக்லேயோ போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணாது, பத்தாது. இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்படி கலட்டிட்டு நம்ம இதுக்குள்ளே டீத்துக்குள்ளே காடை போட்டுட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், டேமேஜ் ஆகாது. அது இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, நம்ம இது கட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுதான் எப்படிங்கிறது கட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த PVC பைப்பை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது. கட்டிங் பர்ஃபார்மன்ஸு பார்த்துடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஹை ஸ்பீடாக கட் பண்ணுது. கட்டிங் பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதை நம்ம நார்மல் இதை வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். நார்மல் சா இருக்கு இல்லையா, இது நார்மல் சா, இதை வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுதுன்ட்டு. டைம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் இந்த சாவோட இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ண மாதிரி தெரியுது, கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. சரி, PVC பைப் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு வுட்டை கட் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம நார்மல் சாவோட ஃபினிஷிங்கு. இது இந்த பக்கம் அதனோட ஃபினிஷிங்கு. இது வுட்டை தான் கட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இப்படி நம்ம இந்த வுட்டை இப்படி கட் பண்ணி பார்க்கலாம். கட்டிங் பொறுத்தளவில் ஓகே, நார்மலாக தான் இருக்குது. இந்த இடம் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்குங்கிறது. கட்டிங் வந்து நீட்டாக இருக்குது. அடுத்து இது ஒரு வாட்டர் ஃபில்டர் பாட்டு. நம்ம வாட்டர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, RO வாட்டர் ஃபில்டர், அதில் யூஸ் பண்ணக்கூடிய
கார்பன் ஃபில்டர். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஆக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஸ்பீடாக கட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும் இந்த ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா. இது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி கட்டிங் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இது உள்ளே இருக்கிற கார்பனை கட்டிங் வந்து பக்காவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடுச்சு. அடுத்து இந்த மெம்பரேனை கட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி கட் பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டான மெம்பரேனை. இது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வயசு இருந்தால் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கையில் பிடிக்கிறனால ஸ்லிப் ஆகுது. பாருங்க கட்டிங் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கட்டிங் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நார்மல் நார்மல் ஆக்ஸா பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம். இது ஃபுல்லாக அக்யூரேட்டாக ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. அடுத்து இது ஒரு செடிமெண்ட் ஃபில்டரு. இதை கட் பண்ணதான்னு பார்க்கலாம். செக் பண்ணிடலாம், எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஆக்ஸா பிளேடில் இவ்வளோ ஸ்மூத்தாக கட் பண்ண முடியாது. ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ரொம்ப மினிமல் ஃபோல்ஸ் தான் கொடுக்குறேன். கட் பண்ணியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டரு கட்டிங் போட்டாச்சு. கடைசியில் நாம் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கட் பண்ணல. லாஸ்ட்டில் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உடச்சி எடுத்துட்டேன். இவ்வளோ இத்தனை மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் பிளேடு பாருங்கள் இனியும் ஒன்றுமே ஆகலை. ஒரு பல்லு கூட டேமேஜ் ஆகலை. அதே ஷார்ப்னஸ்ஸு அதே எட்ஜ் அப்படியே இருக்குது. அவங்க எதை தான் கட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களோ அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வாட்டர் பைப் கட் பண்ணியாச்சு. வுட்டு கட் பண்ணியாச்சு. இந்த வுட்டு ஹெவியான வுட்டு இதே கட் பண்ணதுன்னா அப்புறம் பேம்பு கட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. 100% இல்லை 200% கட் பண்ணோம். ரப்பர் மட்டும் செக் பண்ணிடலாம், ரப்பர் கட் பண்ணதா இல்லையான்னு. இது ஒரு டயர் டியூப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எப்படி கட் பண்ணதா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கும். கம்பியில் போட்டோன்னா டீத்து போயிடும். இதில் பாருங்கள் தெரியுதா, கட்டிங் வந்து பக்காவாக இருக்குது. ஃபைனலாக அந்த வுட் பீஸை மட்டும் கட் பண்ணி பார்க்கலாங்க. இதான் இதனோட ஃபினிஷிங்கு.
நல்லா தான் கட் பண்ணியிருக்குது. ஓவரால் இதனோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க கொடுத்துருக்கிறதான பிளாஸ்டிக்கை கட் பண்ணுது, வுட்டு கட் பண்ணுது, வுட்டு பாருங்கள் ஃபினிஷிங்கு. அப்புறம் இந்த மாதிரி பிவிசி பைப்ஸு அதனோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆக்ஸா பிளேடில் கட் பண்ணது எப்படி கிராஸாக போயிருக்கு பாருங்கள். இதனோட இதை பாருங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்குது. இது மெம்பரேன் கட் பண்ணது ஃபினிஷிங் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. இது பிவிசி நம்ம ஃபில்ட்ரு இந்த அளவுக்கு தான் கட் பண்ணேன். இதை வந்து உடச்சி எடுத்தது, இந்த பாட்டு வந்து உடச்சி எடுத்தது. அவங்க சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே கட் பண்ணுது. மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டலில் அறுத்துடக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இப்போ டியூபு டயர் கட் பண்ணுற ரப்பர் கட் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது மெட்டல் பார்ட் இருக்குதுன்னா இதை வச்சு கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா டீத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த பேம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா இதனோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. இதனோட மெயின் அட்வான்டேஜ் இதனோட ஃப்ளெக்சிபிள் இது தான். எந்த பொசிஷனில் வேணாலும் ஃப்ளெக்சிபிளாகி போய்க்கும். இப்போ ஒரு வுட்டு வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் மேலே வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்படி வளைச்சிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு எந்த இதுவும் வராது. எந்த அளவுக்கு வேணாலும் வளைச்சிட்டு நம்ம உள்ளே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இந்த பிளேடு வந்து நல்லா இருக்குது. நல்லா ஹார்டன் பண்ணி நல்ல டென்சைல் ஸ்ட்ரென்த் எல்லாம் பக்காவாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் விட பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.